ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான கம்பிக்கோலம் போட்டுக்கிட்டு உங்ககிட்ட ஒரு குட்டி கதை பேசலாம்னு இருக்கேன். இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். ஒரு ஊரில் ஒரு சிற்பி இருந்தாராம். அவர் ஒரு சூப்பரான சிலை செதுக்கலாம்னு 2 பெரிய கல்லை எடுத்துகிட்டு வந்தார். முதல் கல்லை எடுத்து ஒரு தட்டுனாரு பாருங்க. அந்த கல், ஐயோ அம்மா வலிக்குது, என்னால் முடியாது, என்னை விட்டுருங்கன்னு ஒரே கத்தல். நம்மால பாவம்னு அதை ஒரு ஓரமாக தூக்கி போட்டார். அப்புறம் 2வது கல்லை எடுத்தார். அதை செதுக்கும் போது செம்ம அடி. ஆனால் அந்த கல் ஒரு வார்த்தை கூட பேசலைங்க. அந்த வலியெல்லாம் பொறுத்துக்கிட்டு அமைதியாக இருந்துச்சு. அப்புறம் என்னாச்சு தெரியுமா? கொஞ்ச நாளில் அந்த கல் ஒரு அழகான சிலையாக மாறிடுச்சு. ஊரே கொண்டாடுற ஒரு பெரிய கோயிலுக்குள்ள அந்த சிலையை வச்சுட்டாங்க. எல்லோரும் வந்து பூ போடுறாங்க, கும்பிடுறாங்க. செம்ம கெத்தா அந்த சிலை அங்கே நின்றுட்டு இருக்கு. ஆனால் அந்த வலிக்குதுன்னு கத்துச்சு பார்த்தீங்களா ஒரு கல், அதை தூக்கிட்டு வந்து கோயில் வாசலில் போட்டாங்க. எதுக்கு தெரியுமா? வர்றவங்க போகிறவங்க எல்லாம் அந்த கல் மேலே தேங்காயை வச்சு டொக்குன்னு உடைக்கிறதுக்கு. அப்போ அந்த கல் வாசலில் போட்டிருந்த கல் அழுதபடி சிலையை பார்த்து கேட்டுச்சாம், ஏண்டா உனக்கு மட்டும் இவ்வளோ மரியாதை, எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமைன்னு. அதுக்கு அந்த சிலை சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சா, அன்னைக்கு அந்த சிற்பி கொடுத்த அடியை நீ தாங்கியிருந்தா இன்னைக்கு நீயும் உள்ளே இருந்திருப்ப. வலியை தாங்க பயப்பட்டதால இப்போ தேங்காய் அடியை வாங்குறேன்னு. ஸோ பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாழ்க்கையிலையும் கஷ்டம் வரும்போது அதை பார்த்து பயந்து ஓடணும்னா வாழ்க்கை நம்ம மேலே தேங்காய் உடைச்சிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இந்த கஷ்டம் என்னை ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போகும்னு நம்ம மனசை உறுதிப்படுத்திக்கிட்டா கண்டிப்பாக நமக்கு ஒரு நாள் மரியாதை கிடைக்கும். இந்த கம்பி கோலம் எப்படி வளைஞ்சு நெளிஞ்சு கடைசியில் ஒரு அழகாக மாறுதோ அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும். இந்த கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வேற ஒரு கதையோடு சந்திக்கிறேன். வாசலிலிருந்து ஒரு மாற்றம். இது உங்கள் சத்யா.